கடலோசி எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். நான் லெனின். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 நாட்களுக்கு அப்புறம் நம்ம பாமன்ல வந்து விசைப்படகுகள்லாம் மீன் பிடிக்க போயிட்டு வந்திருக்குது. ஸோ அதை பத்தி நம்மள்ட்ட பேசுறதுக்காக திரு ரிச்சர்ட் நம்ம கூட இருக்கிறாங்க. உங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணா, 80 நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மீனவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டு வந்திருக்காங்க. நினைச்ச மாதிரி பாடு வந்திருக்கா? பரவாயில்லாம பாடு வந்திருக்கு. எப்போதும் வந்து ஒரு போட்டுக்கு 30 கூடையிலிருந்து 20 கூடை வரை வரும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக 50 கூடையிலிருந்து 60 கூடை வரை, 70-80 கூடை வரை வந்திருக்கு ஒவ்வொரு போட்டுகள்லையும். பரவாயில்ல, நினைச்ச அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பாடு வந்திருக்கு. எந்த மாதிரி மீன்கள்லாம் அதிகமாக வந்திருக்குது? சின்ன மீன்கள் தான் வந்திருக்கு. பெரும்பாலும் இது எப்பவும் வரக்கூடிய மீன்கள் தான். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் விலைவாசிகள் கொஞ்சம் நல்லா இருக்கு. மீனோட ரேட் எல்லாம் எப்படி இருக்குண்ணா? எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா? மன நிறைவா இருக்குதா? மீனோட விலைகள்லாம் வந்து நல்ல மனநிறைவாக தான் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, நாங்கள் பாறை, முண்டக்கண்ணி பாறைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் ஓடுது. அப்புறம் வெலை மீன் 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரை ஓடுது. வேற மாவுளா 400 ரூபா விலை ஓடுது. வேற மற்ற எல்லா மீன்கள் எல்லாம் விலைகள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளான விலை கிடைச்சிருக்கு மக்களுக்கு. போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த கடலுக்கு போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு? இல்லை, அப்படி ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அதே லெவலுக்கு தான் இருக்கு. நார்மலாக உள்ள தொழிலுக்கு இந்த தடை காலம் முடிஞ்சு போறது எப்போ வருஷம் இதே லெவலுக்கு தான் பாடு வரும். அப்புறம் கொஞ்சம் குறையும். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.